கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் லுஹருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சில முக்கிய தருணங்கள் என்கிற தலைப்பின் அடுத்த ஒரு செய்தியை அறிந்து கொள்ள நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லிமினுடைய 94வது, இதுவே தமிழில் இருக்கக்கூடிய சஹி முஸ்லிமினுடைய கிதாபில் 1811வது நபி மொழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு என்கிற ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைசிறந்த நபித்தோழர்களில் ஒருவர் இதை அறிவிக்கிறார். இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ரசூலுல்லாவோடு மதீனாவில் ஒரு நாள் இரவு பொழுது, நல்ல ஒரு நடுநிசியினுடைய நேரம், நானும் ரசூலுல்லாவும் மதீனாவினுடைய வெளிப்புறம் ஹர்ரா என்கிற பகுதியிலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன பயணம், ரசூல்லா எதுவும் வேலைக்கு கூட்டு போல ஒரு வாக்கிங் மாதிரி இரவு நேரத்தில் ரசூல்லா அபூதர் ரதியல்லாஹு அவர்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ரசூல்லா அழைச்சிட்டு போறாங்க. 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நடக்க நடக்க அந்த உஹது மலைக்கு நேர நெருக்கத்திற்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட 2 தகவலை சொல்றாங்க. 2 முறை அழைத்து சொல்கிறார்கள். முதல்ல ஒரு முறை அழைக்கிறார்கள், யா அபாதர், அபூ ஹுரைரா அபூதர் ரதியல்லாஹு அவர்கள், யா அபாதர், அபூதர் அவர்களே அப்படின்ன உடனே அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லப்பைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஆஜராகி விட்டேன் என்று தன்னை முறையிடுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஹிப்பு அன்ன உஹதன் ذلك عندي ذهبا அம்சா சலாசத ஐந்தை மின்ஹு தீனாரன் இல்லா தீனாரன். உஹது மலை அளவிற்கு என்னிடத்தில் தங்கமே இருந்திருந்தாலும், உஹது மலை அளவுக்கு என்னிடத்தில் தங்கமே இருந்திருந்தாலும் அதில் ஒரு தீனாரை கூட நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன், என் கடனுக்காகவே அன்றி தவிர. என் கடன் எனக்கு கொஞ்சம் இருக்கும், அந்த கடனுக்காக கொஞ்சத்தை நான் எடுத்து வைப்பேனே தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் அதை மக்களுக்கு கொடுத்து அளிப்பதை நான் விரும்புவேனே தவிர அதை வைத்திருப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ரசூல் அதை சைகை மூலமா தெரியப்படுத்துறாங்க. அதை என்ன செய்வேன்னு கேட்டா, இவ்வாறெல்லாம் நான் கொடுத்து விடுவேன். ரசூலா கையை வலது பக்கம் காட்டுறாங்க, இடது பக்கம் காட்டுறாங்க, முன்பக்கம் காட்டுறாங்க. இப்படி சுற்றிலும் ரசூலா தன்னுடைய கையை காட்டி, நான் இப்படி ஏழை எளியவர்களுக்கு அதை பங்கு பிரித்து தாரை வார்த்து விடுவேன், எதையுமே நான் மிச்சம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் போல நான் எடுத்தேன்னு எதுக்கு எடுப்பேன், ஏன் கடனை அடிக்கணுமா இல்லையா, நான் கபரில் மாட்டிக்க கூடாது, நான் மறுமையில மாட்டிக்கொள்ள கூடாது. அப்ப என் கடனை அடைப்பதற்கு ஒரு சில நாணயங்கள் எடுத்து வைப்பேன். ஒரு பெரிய கொண்ட மலையை அழித்து விடுவேன், ஒரு சில நாணயங்கள் என் கடனுக்காக எடுத்து வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதர் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட இந்த தகவலை சொல்கிறார்கள். சிறிது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், யா அபாதர், அபூதர் அவர்களே அப்படின்னா, லப்பைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏதோ ஆஜராகி விட்டேன், நீங்க சொல்லுங்க அடுத்த என்ன தகவல் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் அக்ஸரீன ஹுமுல் அகல்லூன யௌமுல் கியாமா இல்லா மன் கால ஹக்கதா வ ஹக்கதா வ ஹக்கதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இம்மையில் யாரிடத்தில் அதிக செல்வம் இருக்கிறதோ மறுமையில் அவர்கள் நன்மையில் குறைந்தவர்கள், அதுல மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நல்ல செல்வந்தர்கள் முந்தைய காலத்தில் இருந்தாங்க. சுலைமான் நபி நல்ல செல்வந்தர் தானே, அய்யூப் நபி நல்ல செல்வந்தர் தானே, ரசூலுல்லாஹ் காலத்தில் எடுத்துக்கொண்டால் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் நல்ல செல்வந்தர், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் நல்ல செல்வந்தர். அப்ப நல்ல செல்வந்தர்கள் மாட்டிக்கொள்வார்களா அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு தெளிவுபடுத்துறாங்க, இவ்வாறு யார் ஏழை எளியவர்களுக்கு தங்கள் செல்வத்திலிருந்து பங்களிக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டவாளி. நிறைய பணம் இருக்கும் என்பவர்கள் மறுமையினால் எப்படி மாறிடுவாங்க, குறைவான நன்மை உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் இந்த செய்தியிலே நமக்கு பதிவிடுறாங்க. அப்ப இந்த சாரம்சம் தான் நமக்கு எதை உணர்த்துது, நான் மறுமையில், அதாவது சொர்க்கத்தை நான் நெட்டி பார்த்தேன், ஃபராய்து அக்ஸர அஹ்லிகள் ஃபுக்கரா, அதிலே அதிகமான ஏழைகள் இருந்தார்கள். ஏன் அல்லாஹ் ஏழைகளை கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான் அப்படின்னா, இவர்களுக்கான மறுமை பழுக்கள் குறைவு. உலக பழுக்கள் நிறைய இருக்கு. இவன் மருத்துவத்துக்கு எடுத்து வைக்கணும், வீட்டு வாடகைக்கு எடுத்து வைக்கணும், பிள்ளைங்க கல்விக்கு எடுத்து வைக்கணும், தாய் தந்தை கவனிக்க எடுத்து வைக்கணும், பெரிய மண்டடியாகவும் பெரிய பிரச்சனையாகவும் தலையை பிச்சுக்குவான், பெரிய பாடா இருக்கும். இவனுக்கு உலகத்தில் நிறைய பழு. மறுமையில் இந்த மாதிரி பழு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்க மாட்டான், ஹஜ்ஜு பண்ணியான்னு கேட்க மாட்டான், வேற ஏதாவது பொருளாதார ரீதியான காரியங்களை செய்தியான அல்லாஹ் கிட்ட விசாரணைகள் வராது. பொருளாதாரம் இருப்பதனால தான் பாவங்கள் ஒருத்தனுக்கு கூடும். ஒருத்தனுக்கு பாவச்சுமைகள் எப்பவும் கூடும் கேட்டா, அவன் ஏழையா இருக்கும்போது கூடாது. ஏழையா இருக்கும்போது மது இருந்த மாட்டான், ஏழையா இருக்கும்போது அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த பொடும்போக்குத்தனமான காரியம் இருக்காது. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனாதான் நைட்டு வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க முடியுங்கிற இடத்துல உள்ளவன் அவன் பொடும்போக்காக இருக்க மாட்டான்.
அப்போ பாவங்கள் சுமைகள் குறைவதும் சரி, மறுமையினுடைய பழுக்கள் குறைவதும் சரி ஒரு ஏழைக்கு சாத்தியம். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மறுமை நாளில் அதிகமான ஏழைகளை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாங்க, ஒரு தூரம் போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் அபூதர் ரதியல்லாஹு நிறுத்துறாங்க. அபூதர் இங்க நில்லுங்க, நான் வராமல் அல்லது நான் அழைப்பு கொடுக்காம நீங்க இங்கிருந்து நகரக்கூடாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு இருட்டு நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க அப்படி மறைஞ்சாங்க என்ன அர்த்தம், இருட்டில் அப்படியே ஆளை காணும். கொஞ்ச நேரம் ஆகுது, திடீர்னு ஒரு பெரிய சப்தம். அந்த சப்தம் இது வரைக்கும் மதீனா நகரத்தில் நம்ம கேட்காத ஒரு சப்தம், ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துகிற ஒரு மர்மமான ஒரு சப்தத்தை அபூதர் ரதியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கு போக ஆசை, என்ன நடக்குன்னு பார்க்கணும், நபிக்கு எதுவும் பிரச்சனையான்னு பார்க்கணும். சரி, நபி சொல்லிட்டாங்க நம்மள போகக்கூடாது, நம்ம இங்கே நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இருட்டில இருந்து மறுபடியும் நடந்து வராங்க. அபூதர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அபூதரே, இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மன்மாத்தமின் உம்மத்திக்கலா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னா. நபி அவர்களே, உங்களுடைய சமுதாயத்தில் யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்தை அடைவார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. சில அறிவிப்புல இதே செய்தி எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், இன்கான ஜனா அவ் இன்கான சரக்க, அவன் விபச்சாரம் பண்ணாலும் திருநாளும் அவனுக்கு சொர்க்கம் தானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதே வார்த்தை சொல்றாங்க, இன்கான ஜனா ஓ இன்கான சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் சரி திருடினாலும் சரி அந்த இறுதி நிலை எங்க வந்துருவான், சொர்க்கத்துக்கு வந்துருவான். ஒன்னு தண்டனை வாங்கலாம் அல்லது மன்னிப்பு வாங்கலாம், அது அல்லாஹ் கையில இருக்குது. ஆனா இவன் நிரந்தர நரகத்தை இவன் ஒருபோதும் அடைய மாட்டான். இப்ப இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா, அபூதர் ரதியல்லாஹு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இன்கான ஜனா ஓ இன்கான சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்கான ஜனா ஓ இன்கான சரக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இதனுடைய கூடுதல் செய்திகளை மற்ற செய்தியில பார்க்கலாம். அபூதர் ரதியல்லாஹு அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இந்த தகவலை நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டுமான்னு கேட்கறாங்க. இதை போய் நான் என்ன பண்ணேன், ஷிர்க் வைக்காதவங்க எல்லாருக்கும் சொர்க்கம் தான், விபச்சாரமே பண்ணாலும் சரி அவன் திருடவே செஞ்சாலும் சரி சொர்க்கம் நான் சொல்லிட்டுவான்னாங்க. அவர் ரசூலுல்லாஹ் ஒரு வன்மையான முறையில் கண்டிக்கல, ஒரு மென்மையான முறையில் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, வேண்டாம், அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா மக்கள் அமல்களில் குறைந்துருவாங்களோ அப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடியும். இதுதான் இந்த சம்பவம். இது ஒவ்வொரு அறிவிப்புல கொஞ்சம் கூட குறைய, வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாகவோ கொஞ்சம் குறைவாகவோ சில அறிவிப்புகளில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி மிகப்பெரிய 2 பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது. முதல் பாடம், ரசூலுல்லாஹ் தர்ம சிந்தனையை குறித்து நமக்கு உணர்த்துகிறார்கள். நிறைய பணம் இருப்பது மறுமை நாளில் எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. திருக்குரானில் சூரா ஹாக்காவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலிஹி, சிலருடைய இடது கையில் அல்லாஹ் ஏடுகளை வழங்குவான். ஃபயக்கூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த ஏடு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? அதாவது காணத்தில் காதியா, என்னுடைய கதை உலகத்தோடு முடிந்திருக்க கூடாதா? யா லைத்தஹா மா அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னவென்று எனக்கு தெரியவில்லையே. மா அக்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லை, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லை என்று மனிதன் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் மறுமையில் புலம்புவார்கள் என்று திருக்குரான் சொல்கிறது. எனவே தர்ம சிந்தனையை குறித்து அதிகமாக போதித்த செய்திகளில் இது ஒன்று. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்கிட்ட உகது மலையளவுக்கு தங்கமே இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணிடுவேன், 2 நாள் போதும், அதை அழிச்சு நாசமாக்கிறோம், மொத்தத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து என்ன பண்ணிடுவேன், என் கடனுக்காக சிலதை எடுத்து வைப்பேன், 1-2 காயினை எடுத்து வைப்பேனே தவிர வேற எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு, இம்மையில் செல்வந்தர்கள் மறுமையில் செல்வம் குறைந்தவர்களாக நன்மை குறைந்தவர்களாக மாறுவார்கள் என்று சொன்னார்கள். இதனுடைய விபரீதத்தை பாருங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறவர் எல்லா இடத்திலும் அறிவிக்கிறவர் யாரா தான் இருக்கிறாரு, அபூதர் ரதியல்லாஹு அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த உஹது மலை தர்மத்தை சொன்னது அபூதர் சொல்றாங்க. நம்ம இதை ஒரு நேரம் நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இந்த அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆகுறாங்கன்னா, அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க உமர் ரதியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் ஆட்சி பொறுப்பு இவர்களுக்கு வழங்கப்படுது. ரசூலுல்லாஹ் முன்னாடி அபூதர்கிட்ட எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க, அபூதரே, உங்களை நான் பலகீனமான மனிதராக பார்க்குறேன், என்ன செய்யாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு எந்த பொறுப்பையும் நீங்கள் ஏறிடாதீங்க. மற்றவங்க ஏறி இருக்கிறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம முந்தியவர், இந்த காரணத்தை வச்சு பொறுப்பில் ஏறிடாதீங்க, நீங்கள் பலகீனமான ஆள் எனக்கு தெரியுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் இவர் எந்த பொறுப்பிலும் தன் சாகர வரைக்கும் ஏறலை. உஸ்மான் ரதியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, யமன் தேசத்தில் நீங்கள் பொறுப்பை வகிக்க வேண்டாம், நீங்கள் தீர்ப்பு கொடுக்குற ஒரு காதியா இருங்க, இந்த காசின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி காதியாக நீங்கள் இருங்க. யாராவது மார்க்க ஃபத்வான்னு வந்து கேட்பாங்க, ஒரு புருஷன் முன்னாடி தகராறு வரும், நீங்கள் தீர்வு கொடுங்க. ஒரு அண்ணன் தம்பி சொத்து தகராறு வரும், அதுக்கு குர்ஆனை சேர்ந்து தீர்வு கொடுங்க. அதுக்கு நீங்கள் ஒருத்தான ஆளு தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருந்திருக்கிறீங்க. எல்லா இடத்துக்கும் ஆட்சியாளர் போக முடியுமா? மதீனால உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, நான் மக்காவுக்கும் போகணும், நான் தான் யமனுக்கும் போகணும், நான் தான் சிரியாவுக்கு போனால் சாத்தியப்படாது. அப்போ அங்கே ஒரு சரியான மார்க்க அறிவு தெரிந்தவர்கள் போன அபூதரை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அபூதர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு லெட்டர் வருது.
உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க படிக்கிறாங்க. அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு முறை பயான்ல என்ன பண்ணிட்டாங்க, யாரிடமெல்லாம் காலையில சம்பாதிச்சு பணம் நிறைய இருக்குதோ சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்ணிருக்க மொத்தத்தையும் தர்மம் பண்ணிடணும், கொஞ்சத்தை நீங்க வச்சுட்டு நைட்டு கூட தூங்கக்கூடாது இப்படின்னு ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாரு. அப்ப யாருமே என்ன பண்ணக்கூடாது, வீடு வைக்கக்கூடாது, கார் வைக்கக்கூடாது, பங்களா கட்டக்கூடாது, தோட்டத்துறை வைக்கக்கூடாது, எல்லாமே தர்மம் வைக்கிறோம். நாளைக்கு எஞ்சி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நீங்க வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஃபத்வாவை தருகிறார். உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க இது விபரீதமான ஃபத்வா வச்சு இது ரசூலுல்லாஹ் சொல்லலையே. உடனே அபூதர் ரதியல்லாஹு அவங்கள அழைப்பு விடுக்கிறாங்க. அழைப்பு கொடுத்து கூட்டு வந்து அபூதர்ட்ட கேட்கறாங்க, நீங்க கொடுத்த ஃபத்வா நியாயம் நினைக்கிறீங்களா? ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சம்பவத்தை தான் மேற்கோள் காட்டுறாரு. நான் ரசூலுல்லாவோட ஒரு நாள் இருந்தேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, உஹது மலை அளவுக்கு தங்கமே இருந்தால் நான் எல்லாத்தையும் அழிச்சிரும், கடனுக்கு தான் எடுத்து வைப்பேன்னாங்க. அப்ப நபியின் வழிமுறை தான் நமக்கான வழிமுறை, சொத்துக்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவருடைய நிலைப்பாடு கடைசி வரைக்கும் மாறல. இதுதான் என் நிலைப்பாடு, என் நிலைப்பாட்டில் நான் மாற மாட்டேன்னாரு. உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஃபத்வாவை நீங்க மாற்ற மாட்டீங்க அப்படின்னா மக்களை விட்டு நீங்க தொலை தூரத்துக்கு போயிருங்க, அதான் நல்லது. ஏன்னா இந்த ஃபத்வா எங்களை பொறுத்தவரைக்கும் சரியானது இல்லை, தப்பான ஃபத்வா. எல்லாரையும் சொத்தை தூக்கி கொடுங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பிள்ளைங்களை வெறுங்கையில விட்டுட்டு போவாதீங்கன்னாங்களே. அப்ப அல்லாஹ் ஏன் வந்து சொத்துக்களை பிரிக்கிறத பத்தி எல்லாம் பேசணும்? அப்ப அதுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அபூதர் ரதியல்லாஹு அவர்களை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மக்களை விட்டு தூரப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடியுது. அதே நிலையில தான் அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் மரணிக்கவும் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். கூடுதலாக நம்ம எதை பார்க்க முடிகிறது என்றால் ரப்புடைய கருணையை பார்க்க முடியுது, ரப்புடைய ரோஷத்தை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் என்கிற குற்றத்தை செய்தால் கூட அவன் நாடினால் மன்னிப்பான், நாடினால் என்ன செஞ்சிருவான், தண்டனையை கொடுத்து உரிச்சிருவான், அதுவும் தனியாக நடக்கும். திருட்டை செய்தாலும் சரி அவன் நாடினால் மன்னிக்கப்படும், நாடினால் தண்டிக்கவும் படும். ஆனால் ஷிர்க் வைத்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிப்பை வழங்க மாட்டான். திருக்குர்ஆனில் சூரா நிசாவினுடைய 48வது வசனம், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, தனக்கு இணைப்பு கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஒ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சில பாவங்களை வேற சில அதுக்கு கீழ்நிலையில் ஒரு பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான், தான் நாடியவர் தண்டிப்பான் என்று திருக்குர்ஆனில் நிசாவினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இறைவனை பொறுத்தவரை ஷிர்க்கு எந்த இடத்துலையுமே அல்லாஹ் வந்து வளைஞ்சு கொடுத்து பேசவில்லை. ஏதாவது ஒரு இடத்துல தப்பி தவறி சரி போனா போட்டு ஷிர்க்கு வச்சா நான் உன்னை விட்டுறேன்னு பேச மாட்டேங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாக்கு என்ன சொன்னானோ, நூஹ் நபியினுடைய மகனுக்கு என்ன சொன்னானோ, லூத் நபியினுடைய மனைவிக்கு என்ன சொன்னானோ, ரசூலுல்லாஹ் வாப்பா அம்மாக்கு என்ன சொன்னானோ அதை தான் இங்கேயும் சொல்றான். எங்கேயுமே மாற்றம் கிடையாது. ஷிர்க்கு வச்சு நீ செத்துட்ட உன் கதை அதோட முடிஞ்சிருச்சுங்கிறது தான் மீண்டும் மீண்டும் இந்த மார்க்கம் நினைவுபடுத்துகிறது. ஆனால் மற்ற பாவங்கள் அதனால் கிள்ளுக்கிற நினைச்சக்கூடாது, அவர் அற்பமானது என்று நினைத்து விடக்கூடாது. இறைவன் நாடினால் தண்டிக்கணும் முடிவெடுத்தா லாயு அதபு அதாபகு, அதாவது அவனை போன்று நாளை மறுமையினால வேறு யாரும் தண்டிக்க முடியாது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த அடிப்படையில் இறைவனுக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக நாம் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கான கேள்வி என்னன்னா, ரசூலுல்லாவோடு அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் பயணத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட அபூதர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் 2 தகவலை சொல்றாங்க. பிறகு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த போறதுக்கு முன்னாடி சொன்ன தகவல் 2 என்ன, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்ன தகவல் என்ன? கை தூக்குங்க. நீங்க சொல்லுங்க. ஒன்று அது நான் அதுக்கு கூடுதல் விளக்கமாக சொன்னது அப்படிலாம் இருக்குது. இந்த செய்தியில் நான் சொல்லலை. இந்த செய்தியில் சொல்லும் போது கூடுதல் ஒரு வார்த்தையை சொன்னேன். சரி, 3வது சொல்லுங்க. 2வது ஞாபகம் வரல. 3வது சொல்ல ஏதோ போயிட்டு வந்து சொல்லுவாங்கல்ல. சரி, மன்னிப்பு கிடையாது. இது யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ்க்கு யார் சொன்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அது வந்து ரசூலுல்லாஹ் வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொன்னாங்க. சரி, அந்த 2வது தகவல் யாருக்கா தெரியுமா? அதான் பதில். இம்மையில் நிறைய பணம் உள்ளவர்கள் மறுமையில் நன்மைகள் குறைந்தவர்களாக இருப்பார்கள், இவ்வாறு செலவழித்தவர்களை தவிர. அப்ப ரசூலுல்லாஹ் வலது பக்கம் இடது பக்கம் கைகளை கொண்டு போறாங்க தர்மம் செய்வதை போன்று. அப்ப 3 தகவல். ஒன்று சொல்றாங்க, உஹது மலைகளுக்கு தங்க என்கிட்ட இருந்தாலும் நான் அதை 2 நாள்ல அழிச்சிருவேன், 2 இரவு தாண்டாது அழிச்சிருவேன். எனக்கு கடன் அடைக்க கொஞ்சம் தங்க நாணயத்தை எடுத்து வச்சேன், அதை தவிர வேற எது என்கிட்ட இருக்காதுங்குவாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட யார் நிறைய பணம் உள்ளவர்களோ மறுமையில் அவர்கள் தான் நன்மையில் குறைந்தவர்களா இருப்பாங்க. பணம் அவங்கள சில நன்மைகளை தட்டி பறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துரும், குறைஞ்சவங்களா மாறிடுவாங்க, தர்மம் செய்தவர்களை தவிரங்கிறாங்க. 3வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட ஒரு சந்திப்பை ரசூலுல்லாஹ் சந்திச்சுட்டு வந்து சொல்றாங்க, மன்மாத்தமின் உம்மத்திக்கல் யுஷ்ரிக பில்லாஹி ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உங்கள் சமுதாயத்தில் மரணத்தை அடைகிறாரோ, இது வேற சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானு தெரியல, ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பர்டிகுலரா உங்கள் சமுதாயம் சொல்றாங்க, மனித குலம் சொல்லல.
மனித குலத்தில் யார் இணை வைக்காம மௌத்தானாங்கன்னு வரல. உங்கள் சமுதாயத்தில் யார் இணை வைக்காம மௌத்தாகிறாங்களோ அவர்கள் சொர்க்கத்தை அடைவாங்க. இன்கான சனா ஓ இன்கான சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமான்னு கேட்கும் போது ஆமா விபச்சாரம் பண்ணாலும் சரி திருடினாலும் சரி அதெல்லாம் பெரிய பாவம் இவங்க பார்த்துருக்கிறாங்க, பிரம்மாண்டமான பாவம். அதை செஞ்சா கூட விட்டுருவான சொர்க்கத்தில், ஆமா விட்டுருவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்க முடியும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 1811வது நபிமொழி, தமிழ் முஸ்லிம்ல.